ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்குறோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் லிஸ்ட்டு செட்டு டூப்புள்ஸில் இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல லிஸ்ட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் 1லேருந்து 10 வரை ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும்னா ஒன்று என்ன செய்யலாம்னா டேரெக்டாகவே நான் 1, 2, 3 அப்படியே கொடுத்துட்டே போகலாம். அப்படி பண்ணலாம். இல்லைன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஃபார் ஐ இன் ரேஞ்சாக 10 வரனா ஒன்றுமே கொடுக்காட்டி 0லேருந்து ஆரம்பிக்கும். என்ன செய்யணும்னா லிஸ்ட் டாட் அப்பண்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். சரி, அப்பண்டு ஐயை அப்பண்ட் பண்ணணும். இப்போ இதை கடைசி அப்பண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் இப்போ ரன் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்த்து கிடைக்கும் 0லேருந்து 9 வரை. இப்படி பண்ணலாம். இதுக்கு பதிலாக தான் இப்போது லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று உண்டு. இதெல்லாமே சேர்த்து ஒரே லைனில் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இப்போ இந்த லைன்லாம் டெலிட் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு லிஸ்ட்டுக்குள்ளேயே கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், அப் அண்ட் ஐ அப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு டேரெக்டாகவே ஐன்னு கொடுத்தா போதும். லூப்பை ரன் பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அதே மாதிரி தான் 10. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு போச்சு. ஒரே லைனில் இந்த 3 லைன்ஸ்க்கு பதிலாக ஒரே லைனில் பிரிண்ட் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துடும். பார்த்திங்கன்னா அதே அவுட்புட் தான், ஆனால் ஒரே லைனில் முடிஞ்சு போச்சு. இது பேர் தான் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன். இது என்னச்சுன்னா ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம தெரியும். லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். அதில் இருக்க எலமெண்ட்டை ஐக்கு அசைன் பண்ணும். 0 ஐக்கு அசைன் ஆகும். அதை தூக்கி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணும். அதுக்கு தான் ஐ கொடுத்துருக்கேன். இங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுக்குமோ அதே வேரியபிள் நேம் தான் இங்கே கொடுக்கணும். அப்படி மாற்றி கொடுத்தோம்னா, நான் இப்போ பி கொடுத்தோம்னா ரன் பண்ணும்போது எரர் வரும். ஏன்னா பி இஸ் நாட் டிஃபைன்டு வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நான் ஐ கொடுக்கேன். இப்போ இது கண்டிஷனும் இந்த இடத்துல நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கணும்னா இதுக்கு அடுத்தால் இஃப் ஐ மாடலோ டிவிஷனாக பார்த்துக்கணும். ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஆப்ரேட்டர்ஸில் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இப்போ ரன் பண்ணோம்னா 0, 2, 4, 6, 8. இப்போ இது மட்டும்தான் 2 டேபிள்ஸில் இருக்குது. அது மட்டும் லிஸ்ட்டில் க்ரியேட் ஆகும். இதே மாதிரி நம்ம டுப்புள்ஸும் பண்ணிக்கலாம். டுப்புள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஸ்கொயர் பேக்கெட்டில் பேரந்திசிஸ் போட்டு இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஜெனரேட்டடாக ரிட்டர்ன் பண்ணுது. இதை வந்து நம்ம டுப்புள்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். டுப்புள்ஸ் மட்டும் ஒரு ஜெனரேட்டரை க்ரியேட் பண்ணுது. அப்படிங்கும்போது இதை நம்ம டுப்புளாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் பை யூஸிங் டுப்புள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ ரன் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் டுப்புள்ஸில் வந்துட்டு இதே மாதிரி தான் செட்டுக்கும். இப்போ டுப்புளுக்கு பதிலாக செட்டு போட்டால் முடிஞ்சு போச்சு. செட் ரன் பண்ணோம்னா பார்த்தீங்க 0, 8, 2, 6. இப்போ செட்டு வந்து அன் ஆர்டர், அதனால தான் 2, 4, 6, 8ன்னு வராமல் கொஞ்சம் குழப்பி வருது. 0, 8, 2, 4, 6 இதான் லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் டுப்புள் செட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் அட்வான்ஸ் டாபிக் லிஸ்ட். வேறு அதுக்குள்ளே இன்னொன்று பார்க்க மறந்துட்டோம். நெஸ்டட் லிஸ்ட்டு பார்ப்போம். லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணி அதை எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நான் வந்து 1, 2 கொடுத்துட்டேன். இங்கே வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணேன். வெல்கம்னு கொடுக்க டூ கமாண்டா க்ளோஸ் பண்ணிவிட்டு பைத்தான். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ பிரிண்ட் பண்ணேன். பிரிண்ட் லிஸ்ட் முதல்ல ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணேன். ஃபார் ஐ இன் இண்டெக்ஸ் வேல்யூயை யூஸ் பண்ணி நான் அசஸ் பண்ண போகிறேன். அதனால் லென் ஆஃப் லிஸ்ட் print I list of I. இப்படி பண்ணலாம். இல்லைனா டேரெக்டாக ஃபார் ஐன்னு லிஸ்ட்டு கொடுத்து பிரிண்ட் ஐ கொடுத்தாலே போதும். இப்போ ரன் பண்ணோம்னா ஏதோ பிரச்சனை இருக்குது. பேரந்திசிஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணல ஒன்று. இப்போ ரன் பண்ணோம், பிரச்சனை இல்லை. int object has not get item, something wrong. List of I
என்ன பிரச்சனை? ஃபார் ஐ இன் லென் ஆஃப் லிஸ்ட் 0 வரும். கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். int object has no attribute get item. ஓ சாரி, இங்கே கம்மா போடல, தானே பார்த்தேன். சரி இந்த இடத்துல இப்போ ரன் பண்ணி பார்த்தா பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா 1 2 வெல்கம் டு பைத்தான் கரெக்டாக பிரிண்ட் ஆகிட்டு. இப்போது இதில் இருக்க வெல்கத்தை மட்டும் நம்ம எப்படி அசஸ் பண்ணுறது? வெல்கம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும்னா அதை எப்படி அசஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வந்து 1ங்கிறது வந்து 0 இண்டெக்ஸில் இருக்குது, 2 வந்து மொதல் இண்டெக்ஸில் இருக்குது, வெல்கம் இந்த ஹோல் லிஸ்ட்டே 2வது இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இந்த 2வது இண்டெக்ஸில் வெல்கம்ங்கிறது 2வது இண்டெக்ஸில் 0, அதாவது 2 டைமென்ஷன் நிறைய யூஸ் பண்ணணும் நம்ம. லிஸ்ட் ஆஃப் எப்படி பிரிண்ட் பண்ண இப்போ காமிக்க. பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் வந்து அந்த லிஸ்ட்டு வந்து 2வது இண்டெக்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் அதில் எந்த இதில் இருக்குதுன்னு கொடுக்கணும். 0ல் இருக்குது வெல்கம்ங்கிறது. இப்போ ரன் பண்ணோம்னா நம்ம அவுட்புட் வெல்கம்ங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்கம்னு வந்துட்டு இப்படி தான் நெஸ்டட் லிஸ்ட்டை அசஸ் பண்ணணும். இதே இது உங்களுக்கு 2 வரணும்னா 1 கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணோம்னா 2 வந்துட்டு. இதே இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட். நான் இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கு எங்கே 2க்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். கமா கொடுத்துட்டு ஹலோ க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இதை எப்படி அசஸ் பண்ணுதுன்னா, இதில் இது ஹலோங்கிறது எத்தனை பொசிஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து 0 2 2 1 2வது பொசிஷனில் ஹலோங்கிற லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் 2 கொடுத்தோம்னா ஹலோங்கிற மொத்த லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஹலோங்கிற மொத்த லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. நம்ம அதில் ஹலோ மட்டும் பிரிண்ட் ஆகுனா இதில் அது எத்தனாவது பொசிஷனில் இருக்கணும். இது வந்து 3 டைமென்ஷனல் அரே 0 கொடுக்கணும். இப்படி லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டாக இருந்தால் இப்படி தான் அசஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஹலோ மட்டும் பிரிண்ட் ஆகுது. இதை யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இதே தான் டுப்புள்ஸுக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட் பதிலாக பேரந்தசிஸ் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டுப்புள்ஸ் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ். க்ளோஸ் ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம எதிர்ப்பு ஹச் மட்டும் வருது. சாரி, இங்கே ஏதோ பிரச்சனை இருக்க. 0 டுப்புள்ஸில் என்னங்கண்ணா விட்டுருக்கேன். 2 2 0 அம்மா டுப்புள் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறதோ. ஹச் மட்டும் வருது. அப்போ டுப்புள்ஸாக இருந்தால் இதை வந்து 0 இண்டெக்ஸ் ஹலோங்கிறதே ஒரு டுப்புளாக எடுத்துக்கிறது. ஏன்னா டுப்புளுக்குள்ளே இது வந்து ஹச்சுங்கிறது இங்கே என்ன நடக்குன்னா ஹலோன்னு இருக்குன்னா இதையே ஒரு டுப்புளாக நினச்சிக்கிட்டு 0 1 2 3 4ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஏன்னா எம்டி டுப்புள் க்ரியேட் பண்ணோம்னா இங்கே ஒரு கமா கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஹலோன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இப்போ பார்ப்போம் எதுக்குன்னு. இப்போ ஒரு எம்டி டுப்புள் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு லிஸ்ட்டு ஈக்குவல் டு நான் இதை வந்து மொட்டையாக அதே மாதிரி ஹலோனே வச்சுக்கணும். இப்போ இதோட டைப் என்ன நம்ம பார்த்தோம்னா பிரிண்ட் டைப் ஆஃப் லிஸ்ட். இதுக்கு வேறு நேம் கொடுப்போம். 2 கொடுத்துக்கணும். 2 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டைப் வந்து ஸ்ட்ரிங்னு காமிக்கும். நீங்கள் ஸ்ட்ரிங்னு காமிக்கி அது வந்து டுப்புளாக எடுத்துக்கல. அப்படி எம்டி டுப்புளாக நம்ம ஒன்று மட்டும் கொடுக்கணும். அங்கே வந்து கமா கொடுத்துக்கணும். அதை தான் நான் மேலே பண்ணேன், கமா. இப்போ ரன் பண்ணோம்னா இதை வந்து அது டுப்புளாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டுப்புள்னு காமிக்கி இதுதான் மேலே நடந்த பிரச்சனை. அப்படி இல்லைனா அங்கே டுப்புளுங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். கமா கொடுக்காட்டி டுப்புள் இப்போ டுப்புளாக ரன் பண்ணோம்னா என்ன ஆகுனா டைப் டுப்புளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு
இதே மாதிரி தான் செட்டுக்கு. ஆனால் செட்டுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி அசஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அட்வான்ஸ் டாபிக் இன் லிஸ்ட்டு அண்டு டூப்பிள்ஸ். இதே மாதிரி நம்ம செட்டுக்கு வேணால் இது செட்டு காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது, மற்றபடி செட்டை வந்து நம்ம இந்த மாதிரி அசஸ் பண்ண முடியாது. இப்போ வேணால் நான் செஞ்சு காமிப்பேன். செட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் நாட் அலவுட். இந்த டூலாம் வருமானு ரன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இங்கேயும் க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணோம்னா லிஸ்ட்டு வந்து அன்ஆர்டர், அதாவது ஒவ்வொரு தடையும் நம்பர் குழப்பி போயிருந்தேன். அப்படிங்கும்போது நம்ம அசஸ் பண்ணும்போது அது எந்த வேரியபிள்னால நம்ம வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி செட்டை அசஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செட்டுக்கு வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் லிஸ்ட்டில் உள்ள டூப்பிள்ஸ், செட்டில் உள்ள அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். அடுத்த ட்யூட்டோரியில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.